Praise the Lord. Hallelujah. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2024 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya. சோத்திரம் சோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா. நேற்று முழுவதாக கர்த்தர் நம்மை காப்பாற்றினதை நினைத்து கொண்ட கர்த்தரை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. நினைத்து பாருங்கள், எவ்வளவு அற்புதமான விதத்தில் கர்த்தர் நம்மளை நடத்தினது. எல்லா நோய்களிலிருந்தும் நம்மளை விடுவித்த கர்த்தருடைய கிருபையை நினைத்து கொண்ட நம் தேவனை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. நேற்று ராத்திரியில் நல்ல தூக்கத்தை தந்து ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக நம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா, ஸ்தோத்திரிப்போமா. சோத்திர ஆண்டவரே, சோத்திரம். நேற்று ராத்திரியில் நடந்த மீட்டிங்கை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக சோத்திரம் ராஜா, சோத்திரம் ராஜா. கரங்களை தூக்கி நன்றி செலுத்துங்கள். ஹalleluya. இன்று காலை வேளையிலும் ஆரோக்கியமாக பலத்தோட கர்த்தர் நம்மளை எழுப்பதற்காக நம் தேவனை ஸ்தோத்திரிப்போமா. அப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம். என்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக எங்களை வெற்றி சிறக்க பண்ணி நடத்த போற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர். உம்முடைய தெய்வோ என்றென்றைக்கும் உள்ளது. 34ஆம் சங்கீதம் 1வது வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். பிரியமானவர்களே, இந்த தேங்க்ஸ் கிவிங் மாதத்திலும் இந்த தேங்க்ஸ் கிவிங்கோட இந்த நாள்களில் நாம் எப்போதும் கர்த்தரை துதிக்கிறவர்களா மாறட்டும். ஆமீன். உங்களுடைய சிச்சுவேஷன்ஸ் எவ்வளோ மோசமாயிருந்தாலும் அது நடுவிலே இருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஆதலால் பிரியமானவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நாம் சேர்ந்து ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனை, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்று காலை வேளை நாங்கள் ஒருமனமாய் உம்மிடத்தில் நாங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஆசீர்வதியும். கர்த்தர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். அப்பா, ஸ்தோத்திரம். உம்முடைய தயா எப்போதும் என்றென்றைக்கும் உள்ளது. ஆண்டவரே, இன்று காலை வேளையில் இம்மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம். இப்போது மக்கள் ஆயிருக்கிற எந்த சூழ்நிலைகளாகட்டும் அதன் நடுவிலே கர்த்தருடைய அற்புதம் இறங்கட்டும் ராஜா. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் விடுதலையாகட்டும். வழிகளை திறந்து கூட ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வழிகளை திறந்தருளப்பா. அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் எந்த பாரத்தின் நடுவிலாயினும் அதிலே இருந்து இப்போது விடுதலையாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya. பிரியமானவர்களே, உங்கள் பிரச்சனைகள் எதாகட்டும் அது உங்கள் ஹிருதயத்துக்குள்ளே, உங்கள் மனதுக்குள்ளே கொண்டு வாருங்கள். ஆமீன். இப்போதே அதே ஆமீன். ஸ்தோத்திரம். ஹாலே. கர்த்தர் இப்போ பாருங்கள், அது மேல் கர்த்தர் அற்புதங்களை செஞ்சிருக்கிறதை பாருங்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறது நீங்கள் விசுவாச கண்ணாலே அதை பார்த்து கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி அப்பா. எல்லா மனக்கலக்கங்களும் எல்லா கர்த்தாவே பாருங்களும் நீங்கி இருக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய ஆமீன் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகருக்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, பெரிய ஒரு எழுப்புதல் உலகம் எம்பாடும் அநேக இடங்கள் அது வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒவ்வொரையும் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம். அப்பா, வீடு ஆமீன் ஆமீன் அது வீடு கட்டிட்டு இருக்கிறவர்கள் கர்த்தாவே, அதோட அது சம்பந்தமாய் பாரத்தோடு இருக்கிறவர்கள் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆமீன். அந்த வேலை கர்த்தாவே அது கம்ப்ளீட் ஆகும்படி கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய சமாதானம் அற்புத கிரியைகளும் வெளிப்படட்டும். ஜெபத்தை கேட்ட கிருபைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், கேட்கிற நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொரையும் அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழுவதற்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, நாளை காலையிலே 8:15 திருச்சபையின் ஆராதனை ஆரம்பிப்பார். ஜெபத்தோடு கூட சர்ச்சைக்கு கடந்து வாருங்கள். ஆமேன். ஸ்தோத்திரம். தூரத்தாயிருக்கிறவர்கள் ஆமேன் சூமிலும் யூடியூபிலும் மீட்டிங் உண்டு. மீட்டிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பு. ஒவ்வொரே அன்புடன் அழைத்து கொள்ளுகிறோம். ஆமீன். அப்போ தன்னே ஆமீன். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமீன். ஸ்தோத்திரம். வருகிற ஆமீன் ஒரு ரிவைவல் ஃபெஸ்டிவல் ஞாயிற்றுக்கிழமையில் இருந்து திங்கள் செவ்வாய் புதன் வேழம் ஆமீன் இந்த நாள்களில் நடக்க போகிறது. அதற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதை உங்களுடைய ஜெபத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆமீன். கர்த்தர் நம்மை ஒவ்வொரையும் ஆசீர்வதிப்பார். இன்று காலை வேளையில் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த வசனத்தை நாம் தியானிப்போமா. ஆமீன். 2 கொரிந்தியர் ஆமீன் 2ஆம் அதிகாரம் அதோட 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன்.
அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் இங்கே நம்மை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் ஸ்தோத்திரம் சாத்தானுடைய தந்திரங்களே தெரியாதவர்கள் அல்லவா. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்குள் ஆயிருக்கும் போது கிறிஸ்துவுக்குள் நமக்காகவே வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களையும் அந்த அதிகாரங்களையும் நாம் தெரியாமல் வாழ்ந்தீங்கன்னா பிசாசு அது ஒரு அட்வான்டேஜா எடுத்து, ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, நம்மை பராஜயப்படுத்துவதற்கு அது காரணமா மாறும். நாம் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்து இருக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறது. நாம் இந்த அதிகாரத்தை அறிந்து கொண்டு அதே அறிந்து வாழும்போதுதான் வெற்றியோட வாழ முடிகிறது. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்து கொண்டு எக்காலமும் சந்தோஷமா வாழணும்னா இந்த அதிகாரங்களை நாம் நம்முடைய ஹிருதயத்திலே எப்போதும் அதை அறிந்து அந்த எண்ணத்தில் நம்ம வாழணும். பலபோதும் பிசாசு நம்முடைய ஜெபத்திலே எப்படி நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணும், நம் சோர்ந்து போகிறதுக்கு பல காரணங்கள் வரும். எந்த காரணங்கள் கேட்டீங்கன்னா, பிசாசு உங்களுடைய பாஸ்டில் நடந்ததான பழைய காலத்தில் நடந்த பல தவறுகள், பாவங்கள், இல்லை உங்களை ஜெபத்திலே இருக்கிற குறவுகள், இது எல்லாத்தையும் சொல்லிட்டு உங்களை டிஸ்கரேஜ் பண்ணும். உன்னாலே ஜெபித்தின என்ன எதுவும் நடக்க போகிறது இல்லைன்னு சொல்லிடுவோம். ஆனா நீங்கள் பிசாசோட தந்திரங்களை குறித்து அறியாதவர்கள் அல்லவா. ஸ்தோத்திரம். நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள். இது அவனுடைய தந்திரம், பிசாசினுடைய தந்திரம். அந்த தந்திரத்தை நீங்கள் வீழ்ந்து போனீங்கன்னா ஹல்லேலூயா, கண்டிப்பா அவன் அது அட்வான்டேஜா எடுத்துக்கொண்டு உங்களை என்ன செய்யும், தோக்கடிக்கும். ஆனா நீங்கள் அதை விட்டு கொடுக்க கூடாது. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. நீங்கள் பிசாசு உங்களுக்கு விரோதமாய் கொண்டு வருகிற எல்லா வேர்டையும் இயேசு கிறிஸ்து நாமத்தை நீங்கள் கேன்சல் பண்ணி ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். அதுக்கு உங்கள் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லா பிரச்சனைகளையும் உங்களாலே கேன்சல் பண்ண முடியும். உங்களுடைய பராஜயங்கள், உங்களுடைய தோல்விகள், உங்களுடைய நோய்கள், உங்களுடைய பிரதிகூலங்கள், இதெல்லாத்தையும் நீங்கள் உங்களால கேன்சல் பண்ண முடியும். அந்த அதிகாரம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த அதிகாரத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பிசாசுக்கு நீங்கள் எந்த அவசரத்தையும் கொடுக்க கூடாது. பிசாசு எந்த காரியமும் நம்ம மேல் ஹல்லேலூயா அது அவன் ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கொண்டு நம்மை ஹல்லேலூயா பராஜயப்படுத்த நீங்கள் அவசரத்தை கொடுக்க கூடாது. பிரியமானவர்களே, நாம் ஹல்லேலூயா ஜெயிப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். இப்போ பாத்தீங்கன்னா அநேகர் விசுவாசின்னு கேட்டீங்க, விசுவாசி தான். ஆனா அவங்க பராஜயத்திலும் சோர்விலும் இருக்கிறாங்க. ரொம்ப சோர்வோடு கூட வாழ்ந்துட்டு இருக்கிறது. பிரியமானவர்கள், இன்னும் அப்படி அது கிடையாது. அதுக்காக உங்களை ஆண்டவர் அழைத்தது கிடையாது. நீங்கள் வெற்றியோட வாழணும். நீங்க தான் ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் சந்தோஷமாவும் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டியவர்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த நாள்களிலிருந்தே உங்களுக்குள்ள இந்த அதிகாரம் வைத்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்க உள்ளத்திலே உண்டு. அதை புரிந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அநேக வருடங்களா ஹல்லேலூயா பாருங்கள், பேதுரு ஹல்லேலூயா அவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு சுந்தரம் என்கிற அந்த ஆலயத்துக்கு கடந்து போகும்போது அது முன்னாடி இருந்த சப்பானியான ஒருவனே குணமாக்கிட்டது. அவன் எழும்பும் போது அநேக ஜனங்கள் ஆச்சரியப்பட்டது. இவரை அப்படியே விட்டு பார்த்தது. அதை பார்த்து பேதுரு சொன்னது ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் நடவடி 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்கள். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதே குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுயத்தினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனையே நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களையே நோக்கி பார்க்கிறது என்ன? இது எங்களுடைய பலன் கிடையாது. எங்களுடைய விசுவாசமோ எங்களுடைய பக்தியோ ஸ்தோத்திரம் எங்களுடைய பலனோ கிடையாது. ஸ்தோத்திரம். இது கர்த்தருடைய நாமத்தில் நடந்தது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அசாத்தியங்களே சாத்தியமாக்கிற கர்த்தருடைய வல்லமை உங்களோடு கூட உண்டு. இயேசு கிறிஸ்துவின் அந்த நாமத்திலே நீங்கள் விசுவசித்துக் கொள்ளுங்கள். அந்த நாமத்தை நீங்கள் முறிய பிடித்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். அந்த நாமத்துக்குள் வல்லமை உண்டு. அந்த நாமத்துக்குள் அதிகாரம் உண்டு, அபிஷேகம் உண்டு. இந்த அதிகாரத்தை நீங்கள் தியானித்துக் கொள்ளுங்கள். அதோட 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இப்படித்தான் எழுதியிருக்கிறது. அவனுடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து
நாமத்தை அறிந்திருக்கிறார். இவனையே பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தையே இவனுக்கு கொடுத்தது. ஸ்தோத்திரம். இது கிறிஸ்துவேசுவில் பற்றும் ஹalleluya விசுவாசத்தினாலே இந்த அற்புதம் நடந்தது. ஹalleluya அவரே அறிந்ததினால தான் இந்த அற்புதங்கள் வெளிப்பட்டது. கர்த்தருடைய நாமம் அற்புதமான நாமம். இந்த நாமம் எந்த இடத்திலெல்லாம் நீங்கள் இந்த நாமத்தை நீங்கள் அறிக்கையிடுமோ அந்த இடத்தில் அற்புதங்கள் நடக்கும். இயேசுவோட நாமத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் வெளிப்படும், நம்முடைய எல்லைகள் விரிவாய் மாறும். நாம் ஒரு மகத்தமா மாறும். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.